நான் உள்ளதை சொல்லட்டுமா? ஊரறிய பார்க்கட்டுமா? நல்லவர்கள் வாழவே நீங்கள் வாழ்க வேறொருத்தர் வீணை என்று மீட்டாமல் நிறுத்திவிட்டேன். இன்று வரை தொட்டதில்லை, கைவிரலும் பட்டதில்லை. வாழ்க நீங்கள் வாழ்க வாழ்வின் இலக்கணமா. தம்பி சொன்னா சும்மா விட்டுனா ஒரு பெண் என்று பாராமல் இப்படி சாட்டை கொண்டு வேட்டையாடி இப்படி இறக்கவே இல்லாமல் செங்கலை போட்டு விடுத்து விட்டாயி. நீ ஒரு பெண், உனக்கெல்லாம் இறக்கம் என்பதே கிடையாது. நான் யாருக்கு எடுத்து செய்தேன்? யாருக்கு நான் நீ பெருமிட்டு சங்கடத்திற்கு ஈடாகி விட்டாயடி. நீ ஒரு பெண் தானே,
உனக்கு இரக்கம் என்பதை கிடையாது அடி பாவி. ஐயோ தாகமா இருக்கு. அம்மா, தண்ணி இருந்தா. பாத்தியா? ஏய், ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியணும். அப்ப கூட என்ன பார்த்து அம்மான்ட்ட போயிட்டாவோ, என் மனமே இறங்கி போச்சு. அப்பவே என் மனம் இறங்கி போச்சு பாரு. யாரு நானு? அண்ணி தானே. ஒரு மூவி தண்ணி கொடுத்தா நான் கொஞ்சம் கூட போறான். ஒண்ணுமே கிடையாது. தண்ணி கொடுக்க நினைச்சா காலியா அர்த்தம் நான் கட்டியிருந்தேன். நானா கூட தண்ணிய செத்து போடுங்க. சரியா சரியா பேர் இந்த மாதிரி வார்த்தை யாருக்கிட்ட பேசவே கூட வாய்க்கல. அந்த காலை பார்த்து யார் சொன்னா கால் செருப்பா செருப்பு 5 ரூபாய் குத்து குங்குமம் நான் நெத்திரி வைக்கிறோம். 500 ரூபாய் குத்து செருப்பானு வாசி மேல விடுமா. இந்த வார்த்தையை இனிமேல் பேசக்கூடாது. சரியா? இவருக்கு பச்சா பாம்பு பார்த்து ஆனா 1 ரூபாய் 2 ரூபாய் 5 பார்த்து ஆனா போட்டிங்கோ. இந்த ஊரை ஓத்தி கூட கூட பண்ண மாட்டீங்க. இவனாடி அம்மா காரமா பேசுறேன். ஊரை சொல்ல தேவையா கம்மன் போட்டாங்க. இவ்வளவு பச்சா 1 ரூபாய் போடவே கூடாது. போட்டு நடக்கிறது வேற வர்றேன். நான் யாருக்கு என்ன தீங்கு செய்து நான் கொடுத்தேன் ஆண்டவா? ஒரு நாட்டில் சென்று பாரம்பரியத்தை சாட்டிக் கொண்டு வேட்டையாடி இப்பொழுது என் தலையில் செங்கலை உடைத்து இந்த பாவி இப்பேற்பட்ட கருத்து செய்து விட்டாலே ஆண்டவா. அம்மா, என்னை மத்திய நவம் இருந்து 300 நாட்கள் சுமந்து என்னை மார்பிட்டால் மீதும் வளர்த்த தாயே, நீ இருந்திருந்தால் எனக்கு திருமை ஏற்பட்டிருக்குமா அம்மா? இந்த மகளை வந்து ஒருமுறை காண மாட்டாங்க தாயே. வெளுத்ததெல்லாம் பாடு நினைக்கிறியம்மா. உன் நல்ல மனதுக்காமா எப்ப அம்மா, ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி கரத்திலே ஓட்டு கொடுக்க சொன்னாலே கொலகாரப்பா. வாழையடி வாழையாக இந்த அரசாங்கத்திலே வேலை செய்தவண்ணா. உன் தாய் தந்தை உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தார். உடன் பிறந்த உனது அண்ணன் உன் மீது பாசத்தை வைத்திருந்தார். வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறானோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும் அம்மா. உன் வாழ்க்கையிலே விதி விளையாடி விட்டதப்பா. யாருக்கும் இப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாது. மக்களை பெற்ற மகராசிகளே, மாதக்குல மாணிக்கங்களே, தாம் பெற்றெடுத்த மகளுக்கு இப்பேற்பட்ட நிலைமை என்றார் உங்கள் மனமானது வாடாதா? அம்மா, இந்த நாட்டிலே உன் தந்தை போட்டு சாப்பாட்டை வைத்துக் கொண்டு வாழ்ந்தவன் அம்மா. இந்த வேலைக்காக இந்த நாட்டை கெடுக்க வந்த வயவட்டை தனது வாழ்க்கையை பறித்து விட்டார். அழாதம்மா, உடன் பிறந்த அண்ணன் பார்ப்பான் என்று ஒட்டோட்டமாக வளர்ந்து வந்தாயே. அந்த பாசம் தந்த பரிசு இதுதான் அம்மா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி இந்த நயவஞ்சகையா இந்த சத்தியபுரி நாட்டை விட்டு செல்கிறார். நாடாண்ட மன்னவரும் இறுதியில் பிடி சாம்பாலாவார். நிலைமை இப்படி நடந்து உங்களால முடிஞ்ச காணிக்கையை போடுங்கம்மா. பாவம் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. வாங்கம்மா, வாங்கம்மா. பாவி பாருங்கள் அம்மா. 10 மாசம் என்ன சுமந்து